வெல்கம் யூ ஆல் டு ஆப் ரைன் சுந்தரம் அகாடமி. இப்போ இந்த ஜாப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருந்தேன். பட் அதில் வந்து ஆடியோ வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது என்னென்னா, தேர்தல் பணி சுமையை குறைக்கிறக்காண்டி தமிழக அரசு வந்து அவசர உடனடி வேலைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெகுலராக ஜாப் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தினாக்கா எல்லா இன்டர்வியூமே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் நடக்கிற நாட்டிக்கு வந்து பார்த்தினாக்கா எல்லா இன்டர்வியூமே டிஎன்ஆர்டியிலேருந்து எல்லா இன்டர்வியூ ஹால் டிக்கெட் கூட உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். பட் வந்து பார்த்தினாக்கா எக்ஸாம் வந்து அந்த இன்டர்வியூ டேட்டை வந்து பார்த்தினாக்கா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், இன்டர்வியூ மட்டும் நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் டியூட்டிக்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற நாட்டிக்கு ஸோ உடனடி வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறக்காக அவங்க வந்து ஆட்களை வந்து நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்குமே வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து தேர்வு கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணமும் கிடையாது. ஸோ மினிமம் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்களே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பதவிகள்னால் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பலவேறு விதமான பதவிகள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் பணி சுமையை சமாளிக்க ரூபாய் 15,000 ஊதியத்தில் இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மூலியமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ண போகிறாங்கன்னா, கலெக்டர்கள் நிரப்பிக்கொள்ள தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி அளிச்சிருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் டைமில் கண்டக்ட் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் டேட் வரப்போகுதுன்னு இதை வந்து மார்ச் 26 சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸோ வருவாய்த்துறையில் இருக்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் டியூட்டி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் காலி பணியிடம், பணியாளர்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் தேர்தல் பணிகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தேர்தல் பணி சுமையை சமாளிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ள எண்ணிக்கையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற பதவிகள் எல்லாமே வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா கிளியராக சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரரி ஜாப் தான் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரரி அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண வேண்டாம்னு நினச்சிக்காதீங்க. இந்த எலெக்ஷன் டைமில் வர டெம்பரரி ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸஸ், அதாவது கவர்மெண்ட்டில் இருக்க குரூப் 4, குரூப் 2 ஆஃபீஸஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறம் வர டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம், இன்டர்வியூ மட்டும் வைக்கிற ஜாபுக்கெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் டைமில் வந்து கவர்மெண்ட்டில் டெம்பரரி ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அது டெம்பரரி ஜாப்னு மட்டும் நினைக்க வேண்டாம், இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்க போகுது. இப்படி நியமிக்கப்படுபவர்களுக்கு இளநிலை உதவியாளர்கள், டைப்பிஸ்ட்டுகளுக்கு 14,640 ரூபா, அதாவது 15,000 சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பதிவரை எழுத்தர்கள், அலுவலக உதவியாளர்களுக்கு 10,000 ரூபா ஊதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவர்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமும் 2 முன்னணி நாளிதழ்களில் விளம்பரம் செய்து விண்ணப்பங்களை வரவேற்று தற்காலிக பணி நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, தேர்தல் அலுவலர் சத்யபிரதாப் சாகு வந்து உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இனிமேல் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இதோடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலெக்ஷனில் வந்து டியூட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே சொந்த வேலை இருக்க போது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாங்கிற வீடியோ அண்ட் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.